പ്രേസ് ടു ജീസസ്. എന്നേശുവിൻ നാമത്തിൽ அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமே, ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கியா? நம்ம சிந்திக்க போற ஒரு சின்ன விஷயம், நம்ம உலகத்துல ஆறு பயப்படணும். பயம் எங்க இருந்து வரும்? சிலவங்க சொல்லுற விஷயம், ஐயா எங்களுக்கு நிறைய பயமா இருக்கு. கடைக்காரன் வந்து நாளைக்கு சண்டை போடுவியா, 10 பேர் முன்னாடி வச்சு எங்களை அசிங்கப்படுத்துவியா, அது ஒரு விஷயம். இல்ல மனசுக்குள்ள சும்மா ஒரு நடப்பு இப்படி வந்துட்டு இருக்கு, நாளை ஆஸ்பத்திரியில போறேன், ஏதோ ஒண்ணு வருவியா அப்படியே மனசுக்குள்ள ஒரு சிந்தனை கொண்டு வந்து பயப்படுத்துறாரு. இது ஆறா இருக்கும், பயப்படுத்துற ஆறா இருக்கும். உலகத்துல நம்ம ஆறு பயப்படணும். இப்படி எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்க போற ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. மனுஷனை பயப்பட வேணாம். ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல, நீ பயப்படக்கூடாது, நான் கூட இருப்பேன். நீ பயப்படக்கூடாது, நான் கூட இருப்பேன்னு ஏசப்ப சொல்லும்போது பயம் கொண்டு வருது ஆறுன்னு நமக்கு புரியணும். 2 தீமோத்தேயு 1:7 வசனம் படிக்கும் போது, நான் உங்களுக்கு பயத்தோட ஆத்மா தரல, பவுல் சொல்றாரு, பயத்தோட ஆத்மா உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு பாசத்தின் ஆத்மா கொடுக்கிறாரு, போதத்தின் ஆத்மா கொடுக்கிறாரு. அப்ப பயம் ஆறு கொண்டு வருது. ஸ்தோத்திரம், ஹalleluya. நமக்கு லூக்கா அதிகாரத்தில் இருந்து அது 12 அதிகாரம் 4 வசனத்தை நம்ம படிக்கும் போது, என் சிநேகிதர் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றுமே செய்ய திராணி இல்லாதவருக்கு பயப்படாதீங்க. 1வது ஏசப்ப சொல்றாரு, என் சிநேகிதர் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றுமே செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீங்க. அப்போ மனுஷனு ஒருவனோட சரீரத்தை கொல்றதுக்கு முடியும், ஏன்னா அவனோட ஆத்மா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் செய்யறதுக்கு மனுஷனால முடியல. அப்ப மனுஷனை பயப்படாது. ஸ்தோத்திரம், ஹalleluya. இனி பிசாசை பயப்படாமா, கொலையான ஆவிய பயப்படலாமா? அதுவும் பயப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ லூக்கா, யோகன்னான், மாத்யூ, மார்க்கு இவையெல்லாம் சுவிசேஷம் இதுல நம்ம படிக்கும் போது கர்த்தரு பிசாசோட மண்டையை தகர்த்துச்சு, அதனை ஜெயம் எடுத்துருச்சு. அப்ப பிசாசே பயப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப பயம் எப்படி வரும்? ஒருவன் பாவம் செஞ்சா அவனுக்குள்ள பயம் வரும். ஸ்தோத்திரம், ஹalleluya. 1வது விஷயம், ஒருவன் பாவம் செஞ்சா பாவம் செய்யறவன் அவன் மனம் திரும்பாம, வசனத்தை கேட்டு மனம் திரும்பாம அவனோட வாழ்க்கையில் உலகத்துல நடந்து போறது எவ்வளவு நாள் இருக்கோ நாள் வரை அவனை பயம் அவனுக்குள்ள நிறைய தொந்தரவு பண்ணி கொடுத்துருக்கும். சப்போஸ் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் கூட, ஒரு வசனம் கூட நம்ம படிச்சுட்டு நமக்கு அதுக்கு படப்போம். அதுக்கு 12 அதிகாரம், லூக்கா 12 அதிகாரத்துல 5வது படிக்கும் போது, நீங்கள் இன்னவருக்கு பயப்படும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ளாமல்லவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்க என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்லா கேளுங்க இந்த வசனத்தை. நீங்கள் எவனவருக்கு பயப்படும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ளாமல்லவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்க என்று உங்களுக்கு சொல்லுங்க. அப்ப பயப்படுறது யாருக்கு பயப்படணும்? நரகத்துல தள்ளுறதுக்கு அதிகாரம் உள்ள ஒருவனுக்கு நீங்க பயப்படணும். அப்ப நரகத்துல உங்களோட ஆத்மா தள்ளுறதுக்கு அதிகாரம் எப்படி வருவார்? ஒருவன் பாவம் செஞ்சு, ஒருவன் கொலை செஞ்சு, ஒருவன் தப்பு பண்ணி, ஒருவன் திருட வேலை செஞ்சு, ஒருவன் கொள்ளையான எல்லா தப்பு வேலையும் உலகத்துல நடத்தி வசனத்தை கேட்காம கிறிஸ்டின்ஸான நடிப்பு வந்து அவன் வெளியில ஜெபம் பண்ணுவாரு, சர்ச்சுக்கு போவாரு, எல்லா வேலையும் செஞ்சு பாவத்தை, வெபிச்சாரத்தை, மாம்சத்தோட எல்லா சிந்தனையும் அவனுக்குள்ள அவன் கொண்டு வந்து அவன் உலகத்துல நடந்து போகும்போது அவன் பயப்படணும். நான் சொல்றது புரியுதா? மாம்சத்தோட சிந்தனையில் அவன் நிறைய பாவத்தை செஞ்சு 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 அவன் போகும்போது அவனை பயப்படணும். அவன் பயப்படணும். ஏன் பயப்படணும்? அவனுக்குள்ள நாளை என்ன வர போறையோ,
நாளை அவர் சத்து போன அவரோட ஆத்மா எங்க கொண்டு போய் அதிகாரம் உள்ள ஒருவன் இருக்காது. ஏசு கிறிஸ்துவா இருக்க ஆண்டவரை நீ பயப்படணும், மனுஷனை பயப்படக்கூடாது. அப்ப ஒரு பாவம் செய்யாம வசனத்தை கேட்டு போகும்போது அவன் மனுஷனை பயப்பட வேணாம், பிசாசை பயப்பட வேணாம். அதுக்குள்ள 4வது வசனத்தை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏசப்ப சொல்றாரு, என் சிநேகிதராய உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப சிநேகிதன் ஆரா இருக்கும்? ஏசப்போட வசனத்தை படித்து அந்த வசனத்தை கேட்டு பாவம் செய்யாம வாழ்க்கையில போறதவன், பாவம் செய்யாம இருக்கிறவன் சிநேகிதனா இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் யாரையும் பயப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் பயப்படுறதே வேணாம். அப்ப நீ அதுக்கு முன்னே 12 அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம படிக்கும் போது அது ஒரு உதாரணத்தை நம்ம காட்டி கொடுப்பாரு. ஏசப்பா பரிசுமா ஒரு உதாரணத்தை நமக்கு காட்டி கொடுப்பாரு. என்னன்னு நம்ம வாசிக்கலாம். அத்தருணத்துல அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவனை ஒருவன் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்தீர்கள். அவர் முதலாவது தம்முடைய சிஷ்யரை நோக்கி, நீங்கள் மாயமாக்கிய பரிசேயருடைய புளித்த மாவை கருத்து எச்சரிக்கையா இருங்கள். அது இது உதாரண சத்தியத்தை ஐயப்ப காட்டி கொடுத்திருக்காரு. ஆரை காட்டிருக்காரு? மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை கருத்து எச்சரிக்கையா. அதுல இது பரிசேரை பார்த்துட்டு அவர் பார்க்கும்போது நமக்கு புரியும். நல்ல ஜெபம் பண்றாரு, உபவாசம் எடுக்கிறாரு, சர்ச்சுக்கு போறாரு, எல்லா மோசையோட எல்லா சட்டங்களையும் நேசிக்கிறாரு, படிக்கிறாரு, நமக்கு புரியும். நான் ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்கு. வெளியில பார்க்கும்போது நல்ல மூளை வேலைக்காரன், ஜெபம் பண்றவங்க, எல்லா விஷயத்துக்கு நடக்கிறாரு, எல்லாம் நமக்கு புரியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள ரொம்ப தொந்தரவு பண்றாரு அவரு, மக்களுக்கு அவர் தொந்தரவு பண்றாரு. அப்போ விசுவாசியே கிடையாது. இதே மாதிரியே உங்களுக்கு இந்த வசனத்தை பிரசங்கத்தை கேட்கும் நினைக்கிறேன். நீங்க எல்லா சண்டையில சர்ச்சுக்கு போறாரு, ஜெபம் பண்றாரு, வீட்டுக்குள்ள படிக்கிறாரு, எல்லாம் இருக்காரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள தொந்தரவு மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்றாரு, மத்தவங்களுக்கு பிரச்சனத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவத்தை உங்களோட வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு பயப்படணும். ஆரை பயப்படணும்? ஏசப்பாவை பயப்படணும். காரணம், உங்களுக்கு இன்னைக்கு சத்து போனாலும் உங்களோட ஆத்மா நரகத்துல கொண்டு போய் இடுறதுக்கு அதிகாரம் உள்ளவனே நீங்க பயப்படணும். மனுஷனை பயப்படக்கூடாது. ஏன் மனுஷனை பயப்படக்கூடாதுன்னு ஏசப்பா பிரத்யேகமா சொல்லுகிறது ஒரு காரணம். என் சிநேகிதராய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நாளைக்கு ஊழி வேலை பண்றாரு, ஜெபம் பண்றாரு, உங்களுக்கு உலகத்துல நடக்கிறாரு. அப்போ மனுஷன் நீங்க பயப்படக்கூடாது. காரணம், நீங்க எங்க சிநேகிதரா இருக்கும். சோதரன், ஹல்லேலூயா. சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றுமே செய்யாம திராணி இல்லாதவனுக்கு பயப்படணும். அப்ப ஒருவரை கொலை செஞ்சாலும் அவனோட ஆத்மாவே ஒண்ணு செய்யறதுக்கு மனுஷனுக்கு திராணி இல்ல, அவனை பயப்பட வேணாம். செகண்ட், பிசாசு பொழையான ஆவி உங்களுக்கு வந்து அவரே நீ பயப்படக்கூடாதா நீங்க. காரணம், அவரோட மண்டைய நான் சிலுவையில உடைச்சிட்டேன். அவரோட பிசாசோட மண்டைய நான் உடைச்சிட்டேன், அவரே நீ பயப்பட வேணாம். அப்புறம் 2 செக்ஷன் நீ பயப்பட வேணாம். இது 3வது ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் ஆரா இருக்கும்? ஏசு கிறிஸ்துவா இருக்கு, அவரை நீ பயப்படணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம், எத்தனையோ பேருக்கு மனுஷனை பயமா இருக்கு. ஏன் மனுஷனை பயப்படுறதுக்கு என்ன காரணம்? இப்ப உதாரணம் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கும் போது, ஒரு ஜெபக்கூட்டத்துல வாங்க, நாளைக்கு ஒரு ஜெபக்கூட்டம் வச்சிருக்காரு, நீங்க வாங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஐயா, நான் வர்றதுக்கு எனக்கு சந்தோஷம், எனக்கு சர்ச்சில் அதிகாரி என்கிட்ட பேசுவாரு, நீ ஏன் அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் கேட்பாரு. இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேரை கூட்டி வச்சுட்டு ஒரு ஜெபம் கூட்டம் வைக்கலாமா? இல்ல ஐயா, அது பாஸ்டர் கேட்கணும் இல்ல, அதிகாரிட்டு கேட்கணும் இல்ல, அவர் வந்து சண்டை மூடுவாரு, அப்ப நான் அவரை பயப்படணும் இல்ல, பயமா இருக்கு எனக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். இதே வசனம் வச்சு என் சிநேகிதராய உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சரீரத்தை கொலை செஞ்சு அதுக்கு மேல ஒன்னும் செய்யக்கு முடிவெடுக்க இல்லாம திராணி இல்லாம மனுஷனுக்கு நீ பயப்படுறாருப்போ. அப்ப இந்த வசனத்துக்கு எதிரே நிக்கிறாரு, வசனத்துக்கு எதிரே நிக்கிறாரு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வசனத்தை நேசிக்கிறவருக்கு உன் பயப்பட வேணாம், வசனத்தை நேசிக்காதவருக்கு நீ பயப்படணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஆளு தண்ணி அடிச்சு பாதையில படுத்துக்கிறாரு. வீட்டுல வந்து நிறைய சண்டை அடிக்கிறாரு, மனைவியை தூக்கி போட்டு அடிச்சு வெளியே விடுறாரு, பசங்களை வெளியே விடுறாரு, ரொம்ப கராட்டு பண்றாரு. கிடைக்கிறத காசுக்கு ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாரு. அரிசி வாங்கி வைக்கிறத காசு கொண்டு வந்து தண்ணி அடிச்சு சண்டை போடுறாரு.
அவருக்கு கேட்கறதுக்கு யாருமே அவருக்கு இல்லை. ஒருத்தரும் கூட போய் கேட்காது, ஏன்பா நீ தண்ணி அடிச்சு இப்படியே தொந்தரவு பண்றாரு, அப்பா நீ மனம் திரும்பப்பா, வசனத்தை கேளுங்கப்பா ப்ளீஸ், இப்படி தண்ணி அடிக்காதுங்க, இப்படி கெட்ட பாதையில் படுக்க கெட்ட பாதையில் போவாதுங்க, இந்த பழக்கத்துல நீ ஊர்லக்குள்ள போவாதுங்க, நீ நல்ல மனுஷனாயிருங்க, நீ வசனத்தை கேட்கு, இது சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. குடும்பத்தோட யாரும் பார்க்க மாட்டேன், ஒருவனும் போய் அந்த குடும்பத்தை பார்க்க மாட்டேன். நாளைக்கு நீங்க ஒரு பைபிள் எடுத்து நில்லுங்க, உங்களை கேட்கறதுக்கு 10 பேர் அதிகாரி உட்பட வருவாரு. ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? அதிகாரி எதுக்கு வரணும்? ஏன் உங்களுக்கு பைபிள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு என்ன, சுவிசேஷம் நடத்துறதுக்கு என்ன காரணம்? அதிகாரம் ஆது கொடுத்திருக்கேன். இல்ல ஜெப கூட்டம் உங்களோட வீட்டு வைக்கிறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு ஆறு கொடுத்திருக்கேன். இது கேட்கறதுக்கு 10 பேர் வருவாரு. முதல் வாரம் உங்களை தண்ணி அடிச்சு பாதையில படுத்து வீட்டுல சண்டை அடிச்சு மனைவியை தூக்கி உள்ள வெளியில போட்டு பசங்களை அடிச்சு வெளியே விட்டவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனம் திரும்பி ஏசப்பாவோட வசனத்தை கேட்டு அவன் மனம் திரும்பி அவன் ஒரு முடிவெடுத்துருச்சு, நான் பயப்படுறது வைக்க எனக்கு ஒரே ஒருவன் இருக்காது, ஏசு கிறிஸ்து மட்டுமா இருக்கு. அந்த பயம் உள்ள வந்து பாவத்தை வெளியே விட்டு நீ பாவம் செய்யாம உங்களோட உடம்பு உங்களோட ஆவி எல்லாம் ஏசப்பாவுக்கு ஒப்படைச்சு மனம் திரும்பி உங்களை ஒரு மனுஷனா வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கேட்கறதுக்கு 100 பேர் வருவாரு. நான் சொல்றது புரியுதா? 100 பேர் வருவாரு. அப்ப இதுக்கு முன்னாடி யாரும் வரல, சான்ஸே இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதை வச்சுட்டு ஏசப்பா சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு அப்போஸ்தலர் சொல்றாரு, நாளைக்கு உங்களை இஸ்ராயேல் வசனத்தை பிரசங்கும் போது என்ன மகிமைப்படுத்தும் போது இந்த பரிசேயர் நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவு போடும், நாளைக்கு உங்களோட கராட் பண்ணுவார் அவரு, நாளைக்கு உங்களோட ரத்த சாட்சியாக்கி வெப்பக்க போறேன், நீ அவரை பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப உங்களை யாரை பயப்படணும்னு காமிக்கிறேன். 5வது வசனத்துல காமிக்கிறேன். என்ன காமிக்கிறேன்? நீங்கள் என்னவருக்கு பயப்படும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆரம்ப பரிசேர நேரடியா பார்த்துட்டல, நேரடியா பரிசேரோட முன்னாடி வச்சு அவரை காமிச்சு கொடுத்துட்டு அப்போஸ்தலர்மார்கிட்ட பேசுறாரு ஏசப்பா. நினைச்சு பாருங்க. அது நீங்கள் இன்னவருக்கு பயப்படணும். இன்னவருக்கு பரிசேரா இருக்கு, அவருக்கு பயப்படணும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நேரடி நிக்கிறேன், இவரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்து பின்பு நரகத்திலேயே தள்ளாம இல்லாமவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயப்படுங்க என்று உங்களுக்கு நானே சொல்லுகிறேன். ஏசப்பா அதிகாரத்தோட சொல்லுகிறேன். அப்ப மனுஷனை பயப்படக்கூடாது, பொல்லையான ஆவியை பயப்படாது. இந்த பயத்தை கொண்டு வந்து உள்ள கொடுக்கிறது பொல்லையான ஆவியா இருக்கும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சப்போஸ் உங்களுக்கு பிசாசு நம்பும் போது, மனுஷனை நம்பும் போது இந்த வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சம்மானம், ஒரு கிஃப்டா இருக்கும் பயம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு என்ன வேற ஒருத்தர் சொந்தக்காரரும் போய் கில்ஸ்ல போய் உங்களுக்கு மந்திரத்தை போட்டு வச்சிருக்காரு, அதனால உங்களுக்கு இப்படியே பயத்தை வருதாரு, உங்களுக்கு கஷ்டத்தை வருதாரு, உங்களுக்கு பிரச்சனத்தை வருதாரு. பார்த்து சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு மனம் திரும்ப வசனம் இருந்த ஒருவன் சொல்வாரு, எனக்கு அவரை பயப்படல, காரணம் பிசாச தலை மண்டைய உடைச்சவன் என்னோட ஏசப்ப கர்த்தரா இருக்கு, அதனால நான் நம்புறேன், ஏசப்பாவை நம்புறேன், அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு முடிவு, ஒரு தைரியத்தை உங்களுக்கு வரணும். இது வரணும்னா நீ வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும். இது படிக்காம இது கேட்காம உங்களுக்கு எத்தனை நாள் உங்களோட வாழ்க்கையில போனாலும் உங்களுக்கு பயம் விட்டு மாறாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நினைப்பாரு, ஐயோ மந்திரத்தை பிசாசு வந்தா எங்களை அவர் அப்படி வச்சிருக்கியா, அதனால நான் இவ்வளவு உயரமா நடக்கிறாரு. நான் நினைப்பேன் உயராம இருக்கிற காரணம் நான் எத்தனை தடவை நான் நினைச்சிருந்தேன். சரி, இப்ப சக்தி புரிஞ்சு. இதே பயம் நாளை என்ன ஆகுமோ, நாளை கழிச்சு என்ன ஆகுமோ, அந்த அடுத்த வாரம் என்ன ஆகுமோ, இப்படி பயத்தை வந்து அந்த நிமிடத்துல பிசாசு ஒரு பொல்லையான உருவாய் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை நைக்கிறது கொண்டு போவதெல்லாம் பிசாசா இருக்கு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களை என்ன பயப்படுறதோ அது உங்களுக்கு வருவாரு. அது யதார்த்தமா ஆத்மாவில் ஒருவன் இருந்தா அதுக்கு 8வது வசனம் 12:8, அன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் அவரை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீ 10 பேருக்கு முன்னாடி நீ மகிமைப்படுத்தும் போது, அறிவிப்பு கொடுக்கும் போது, மனுஷகுமாரனும் இயேசு கிறிஸ்து உங்களை தேவ தூதர்மார் முன்பாக உங்களை மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களோட முடிவெடுத்தா உங்களுக்கு பயப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது.
அப்ப மனுஷன் உங்களுக்கு பயப்படக்கூடாது, கொள்ளையான ஆவிய பிசாசே பயப்படும். இது ரெண்டு ஏசப்ப ஜெயிச்சுட்டு. மனுஷன் உங்களோட கொண்டுட்டா அவன் உன்னோட ஆத்மாவை ஒண்ணு சேர்றதுக்கு அவனால முடியல, அப்ப அவரை பயப்படுறது பிரயோஜனம் கிடையாது. இது பொல்லையான ஆவியோட மண்டைய சில்வாரு மிதிச்சுட்டா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவரே பயப்படக்கூடாது, பிசாசே பயப்படக்கூடாது, ரெண்டும் விட்டு. அப்ப யாரு பயப்படணும்? இயேசு கிறிஸ்துவை நீங்க பயப்படுங்க, அவரோட வசனத்துப்படி நீ நடக்குங்க, அவரோட ஜெபம் பண்ணி அவரோட மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ உங்களோட வாழ்க்கையில பயத்தை விட்டு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். உங்களோட வாழ்க்கை தினம் பிரதி, உங்களோட வாழ்க்கை எல்லா நாளிலும் எப்போதும் உயர்ந்துட்டு இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக ஏசப்பா உங்களை இந்த வசனத்தை கேட்கும் போது கேட்ட எல்லா மக்களையும் ரொம்ப ஏசப்பா ஆசீர்வதிக்கட்டும், ரொம்ப விடுதல் கொடுக்கட்டும். நான் ஜெபம் பண்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Amen.